தேஜஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் சார்பில் இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற தொடர் சிறப்பு சொற்பொழிவுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய விழாவிலே மிக அருமையாக ஒரு வரவேற்புரை நல்கிய பேராசிரியர் KG ரகுநாதன் அவர்களே, நமது புண்ணிய நதிகள் என்கின்ற தொடர் சொற்பொழிவிலே இன்றைக்கு கலிங்கத்தில் ஓடும் நதிகள் என்கின்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வந்திருக்கின்ற எனது கழுதகை நண்பர் திரு கீழாமுத்தூர் சங்கர சுப்பிரமணியம் அவர்களே, இணைப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற திரு ஜெயராமன் அவர்களே, மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன என்பது போல தன்னை முன்னிலைப்படுத்தாமல் மறைந்திருந்து காரியங்களை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற திரு ராஜன் அவர்களே, வந்திருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி விழாக்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாட்களாக ஆசை. ஆனால் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த வியாதி இருந்துகிட்டே இருக்கும். ரிட்டையர் ஆன பாடம் ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தமாக போகலாமா வரலாமான்ற அந்த வியாதி இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் ஒரு 10 வருஷம் ஓடி போச்சு. 2009 ரிட்டையர் ஆனால் 2019 வரைக்கும் அப்படி போச்சு. 2020-21 கொரோனா வந்தது. அது முடிஞ்ச உடனே ஏதாவது எழுதலாமே அப்படின்ற எண்ணத்தில் ஒரு புத்தகம் எழுத ஆரம்பித்தேன். எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு புத்தகம் எழுத ஆரம்பித்தேன். அந்த புத்தகத்தை எழுதி முடிப்பதற்கு 3 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. புத்தகம் எழுதி முடிக்கின்ற தருவாயில் தான் எனக்கு கீழாமூர் அவர்களை பற்றிய ஒரு அறிமுகமும் நட்பும் கிடைத்தது. மிக அருமையான உயர்ந்த மனிதர் அவர். அவர் தலைமகனுடைய ஆரம்ப காலத்திலிருந்து படித்துக் கொண்டிருக்கின்ற வாசகன் தான். சின்ன வயசுல, அதாவது 6வது படிக்கும் போது கலைமகன் படித்தேன். 6வது படிக்கும் போது கல்கியில பொன்னியின் செல்வன் படித்தேன். எங்கள் ஸ்கூலுக்கு எதிர்க்க ஒரு லைப்ரரி உண்டு. அந்த லைப்ரரி கிளை நூலகம் திருவண்ணாமலையில். அதுக்கு உள்ள போய் புக்கு கேட்டோம்னா அந்த லைப்ரரி தரமாட்டார். ஆனாலும் அங்கேயே உட்காந்து படிக்கிறதுக்கு உதவி செய்வார். அதனால அவர் மூலமாக பொன்னியின் செல்வன், அகிலனுடைய நாவல்கள், மூவாருடைய நாவல்கள், அகல்விளக்கு இதெல்லாம் படித்து வந்ததால்தான் ஓரளவுக்கு வாழ்க்கையில பண்பாடோடவும் நெறிமுறைகளோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனக்கு கற்பித்த ஆசிரியர்களும் அந்த மாதிரியான ஒரு வழிப்படுத்தி எங்களை ஊக்குவித்தார்கள். அந்த முறையில கீழாம்பூர் அவர்கள் எனக்கு பழக்கமானார்கள். எனது நூலை பற்றி மிக அருமையாக, ரொம்ப அதிகம், ரொம்ப அதாவது ஜாஸ்தின்னு சொன்ன அவர்கிட்ட, ஏங்க சார் என்னை பற்றி இப்படிலாம் உயர்வாக எழுதிக்கிறீங்க. ஆனால் என் மேலே இருக்கிற அன்பின் காரணமாக நல்ல ஒரு மதிப்புரை அந்த கலைமொழியிலே கொடுத்துக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் இந்த சிறப்பான ஒரு தொடர் சொற்பொழிவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். தேஜஸ் ஃபவுண்டேஷனை பற்றி கேட்டேன் அவர்கிட்ட, என்ன சார் செய்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், மாதத்துக்கு 2 முறை இந்தியாவில் இருக்கிற கீழாமூர் புண்ணிய நதிகளை பற்றி பேசக்கூடிய ஒரு ஏற்பாட்டை இந்த அமைப்பு செய்கிறது. 3 மாநாடுகள் இதுவரை பெரிய அளவில் நடத்திருக்கிறோம். திருக்குறள் மாநாடு, திருக்குறள் சம்பந்தமாக 7 மணி நேரம் அவர் தொடர்ந்து சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாம் பெற்றீர்கள் கேட்பதற்கு. முருகபக்தி இலக்கிய மாநாடு, ஆதிசங்கர சண்மத வழி மாநாடு ஆகிய மாநாடுகள் எல்லாம் நடத்திருக்கிறார்கள். வருஷத்துக்கு 50 புத்தகங்கள் என்ற அளவில் இதுவரை 300 புத்தகங்களை இந்த அமைப்பு தயாரித்து டிஜிட்டல் வடிவில் பதிப்பித்திருக்கிறார்கள். எந்தவித அரசியல் கலப்பம் இல்லாமல் ஒரு தனியாக ஒரு நல்ல முறையில ஒரு பொது நன்மைக்காக பாடுபட்டு வருகின்ற ஒரு அமைப்பாக இந்த தேஜஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில இன்னைக்கு இந்த நதிகளை பற்றி அவர் பேசியிருக்கிறார். நதிகள்லாம் உங்களுக்குலாம் இங்க எல்லாம் வந்து எல்லாருமே எனக்கு என்னை விட அதிகமாக தெரிஞ்சவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இருந்தாலும் தலைமை உரைன்னு சொல்லிட்டு ஒரு பாடு ஒண்ணுமே இல்லாத வாங்க நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தா நல்லா இருக்காது. அதனால நதிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வெளிநாட்டில் இருக்கிறதுக்கும் உள்நாட்டில் இருக்கிறதுக்கும் நதிகள் வித்தியாசம். எங்களுக்கு ஹிஸ்டரி வாத்தியார் ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்னப்பா, அருள்தாஸ் டேனிஷ் ஹை ஸ்கூல். அவர் எங்களுக்கு வரலாறுலாம் ஜாகரங்கள்லாம் சொல்லுவார். அப்போ மிசிசிப்பி மிஸ்ஸாவரி அப்படின்னு நாங்கள் எல்லாம் உடனே எழுதுவோம், மிசிசிப்பி மிஸ்ஸாவரி இருக்கு. அப்போ அவர் சொல்லுவார், நீங்களாம் எங்கடா பார்க்க போறீங்க, நானே பார்த்துக்கல, நீங்கள் எங்கே பார்க்க போறீங்க, கங்கையை பார்த்தீங்கன்னா போதுண்ணா அப்படின்னு. அதுக்காகவே நான் என்ன செஞ்சேன், இங்கேருந்து அமெரிக்காவில் என் பொண்ணு இருக்கான், அங்கே போய் அந்த மிசிசிப்பி நதி ஓடுற அந்த மாநிலங்களை கண்டுபிடிச்சி அந்த நதி ஓரமாகவே 250-300 கிலோமீட்டர் நடக்கல, காரில் போனோம் அதை பார்க்கணுன்றதுக்காக. அப்போ மானசீகமாக அருள்தாஸ், சார் பார்த்துட்டேன் சார்
அப்படின்னு சொன்னேன். அங்க நதின்றது நதி தான், வேற ஒன்றும் இல்லை அதுக்கு. ஆனால் நம்ம ஊர்ல நதி என்பது தெய்வம். நதி என்பது நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒரு பிரதிபலிப்பு. நதி என்பது ஒரு வாழ்வாதாரம். அப்படி இருக்கிறது நம்ம நதி. அந்த நதியை ஒட்டி தான் நாகரிகங்கள் வளர்ந்துருக்கின்றன. அந்த காலத்தில் படிக்கும் போது நாகரிக தொட்டில்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். எல்லா நாகரிகமும் சிந்து சமவெளி ஆகட்டும், நம்ம தென்னிந்திய திராவிட கலாச்சாரமாகட்டும், அல்லது எகிப்து நாகரிகமாகட்டும், சுமேரிய நாகரிகமாகட்டும், எல்லாமே ஒரு நதியை ஒட்டி தான் அந்த காலத்தில் வளர்ந்துருக்கின்றன. அப்படிப்பட்ட நதிகள் நம்ம நாட்டில் இருக்குது. அந்த நதியை நாம் எல்லாருமே தெய்வமாக போட்டுக்கிறோம். பெண் தான். எல்லா நதிகளுடைய பேர்களையும் பார்க்கும்போது எல்லாம் பெண் பெண் பெண். இந்த பெண்ணுடைய தான் காவிரி, கங்கை, கோதாவரி, கங்கை, யமுனை, காதாவரி, கோதாவரின்னு அந்த ஸ்லோகம் கூட வரும். எல்லா நதியுமே நாங்கள் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு அந்த சிந்துவை தவிர, மகாநதி தவிர, இந்த 2 நதிகளை நாங்கள் பார்க்கல. பிரம்மபுத்திரா ஒன்று தான் ஆம்பளை நதினாங்க எனக்கு. அதனால நான் என்னுடைய நண்பர், என் தம்பி வந்துருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து 2 வருஷம் இருக்குமா, 2 வருஷத்துக்கு முன்னாலும் ஏற்கனவே மெனக்கிட்டு பிரம்மபுத்திரா இன் ஸ்பேட் அப்படின்னு அது பொங்கி வருகின்ற நேரத்தில் போய் பார்க்கலாம்ன்றதுக்காக புறட்டு போனோம். அந்த நேரம் எங்களுக்கு கிடைக்கல. இருந்தாலும் பிரம்மபுத்திரா நிரம்பி இருந்தது. பார்த்தோம். நம்ம காவிரியெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற பார்க்கும்போது அது ஒரு ரொம்ப பல காரணங்களால் அது வற்றி போயிருக்குது. இப்போ சில நேரங்களில் தான் கரை புரண்டு ஓடுது. ஆனால் அதெல்லாம் ஜீவநதிகள். கங்கை ஆகட்டும், யமுனை வந்து கோதாவரி ஆகட்டும், கிருஷ்ணா ஆகட்டும், பிரம்மபுத்திரா ஆகட்டும், எல்லாமே ஜீவநதிகள். அந்த நதிகளை ஒட்டிய நாகரிகமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கலாச்சாரத்தில் எந்த மதத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 சேர்த்து தான் நம்ம பஞ்சபூதங்களாக இருக்கிறது. அதனுடைய கடவுளுடைய அம்சமாக இருக்கிறது தான் நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நடக்குது. கலசம் வைக்கிறோம், தண்ணி இருக்குது, அங்கே யாகம் வளர்க்குறோம், நெருப்பு வருது, காற்றுல நம்ம ஸ்லோவல் சொல்கிறோம், மந்திரம் சொல்கிறோம், அது காற்றாகுது. அதுக்கப்புறம் ஆகாயம் என்பது கடவுளுடைய பிரதிபலிப்பாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தது தான் பஞ்சபூதங்களாகிய நம்ம கடவுளுடைய அம்சம்னு சொல்லி தான் நம்ம பூஜைகள்லாம் நடத்துகிறோம். அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த அந்த நமது இந்து மத சம்பந்தப்பட்ட நதிகளை பற்றி அவர் சொல்லிக் கொடுத்துருக்கிறார். என்ன இன்னைக்கு தான் தெரியும், மகாநதி நான் பார்க்கல, இருந்தாலும் என்ன சொல்ல போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை எங்களுடைய அடுத்த பயணம் மகாநதி நோக்கி இருக்கலாம். ஏன்னா நாங்கள் கல்கத்தா போகும்பொழுது அது வழியாக கிராஸ் பண்ணிருக்கிற வழியாக அங்கே போய் பார்க்கல. கோதாவரி பார்த்தோம், கிருஷ்ணாவை பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு சொற்பொழிவு ஆற்றிருக்கிறார். நதிகள்னு சொல்லும் பொழுது இந்த காலத்து எனக்கு 75 முடிஞ்சு 76. அப்போ பார்த்த நதிகள் வேற, இப்போ இருக்கிற நதிகள் வேற. நம்மளுடைய தவறுகளால பல நதிகள் வந்து கழிவுக்கு மாறி போச்சு. கழிவுகளுடைய தொகுப்புகளாக மாறி போச்சு. பிளாஸ்டிக் கழிவு, நம்மளுடைய சாக்கடை கழிவு, இதெல்லாம் சேர்ந்து உள்ள வருது. அதெல்லாம் தடுக்கணுன்ற எண்ணத்துல நிறைய திட்டங்களை மாநில அரசும் சரி, மத்திய அரசும் செஞ்சிருக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு கங்கையை சுத்தப்படுத்திருக்கிறாரு, யமுனையை சுத்தப்படுத்திருக்கிறாரு. அது மாதிரி எல்லா நதிகளையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வெளிநாடுகளை நான் பார்த்தேன். ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க போயிருக்கேன், 1 வருஷம் அங்கே படிக்கிறதுக்காக. அப்போ அங்கே சிட்னி வாட்டர் அத்தாரிட்டி, நம்ம ஊர் மெட்ரோ வாட்டர் மாதிரி அங்கே இருக்குது. 1 வருஷம் அங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அதுக்காக அந்த ஜெனரல் மேனேஜர் பார்க்க போகும்போது அவர் எங்கிட்ட எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு நான் போட்ட எஸ்ஐ படித்து பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு போனார். அங்கே இருக்கிற கழிவுநீர் கற்றல் வாரியத்தினுடைய நடவடிக்கைகளை காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போய் கழிவுநீர் வருது ஒரு இடத்துல, அந்த கழிவுநீரை காமிக்கிறாங்க ஒரு கிளாஸ் டம்ளரில். அதை எடுத்துட்டு சுத்தப்படுத்துகிறாங்க. பல முறைகள் சுழற்சியில் சுத்தப்படுத்தி கடைசியில் 2 டம்ளரில் ஒயிட் பிளெயின் வாட்டர் வச்சுக்கிறாங்க. மிஸ் பிச்சாண்டி, கேன் யூ ஐடென்டிஃபை விச் இஸ் பியூர் வாட்டர், விச் இஸ் ட்ரீட்டட் வாட்டர்? எனக்கு ஒன்றும் தெரியல, இதுவாக இருக்குன்னு சொன்னேன் நான். அவர் கரெக்டாக தான் சொல்லிக்கிறீங்க. நான் இந்த ட்ரீட்டட் வாட்டர் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். வாய்க்கால் விட்டுருவோம். நல்ல தண்ணி, சுத்தப்படுத்தின தண்ணி திரும்பவும் வாய்க்காலே ஆற்றுல தான் விடுவோம் ஒழிய அதை உங்களுக்கு கொடுக்கவும் மாட்டேன். அதே மாதிரி தப்பான தண்ணியை கொண்டு போய் அந்த ஆற்றை கெடுக்கவும் மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அந்த அளவுக்கு அந்த ஆற்றை மதிக்கிறாங்க. நமக்கு அந்த உணர்வுகள்லாம் மைய போச்சு. இப்போதான் புதுப்பிக்கிறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. அந்த நதியை கடவுளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த நதிகளை நம்ம வந்து புனருத்தாரணம் செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு நமக்கு கீழாம்பூர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருடைய இந்த கலைமகளில் அவர் எழுதக்கூடிய கட்டுரைகள், கதைகள், தேர்வு செய்யக்கூடிய எல்லாமே மிக அருமையாக இருக்கின்றன. அவருடைய நட்பு எனக்கு கிடைத்தது கடவுளுடைய ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்லுவேன். உங்கள் சார்பாக அவரை இந்த நேரத்தில் வணங்கி வரவேற்று, உங்களைப் போல நானும் அவருடைய கலிங்க நாட்டினுடைய ஓரிருந்த நதிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கும் தேஜஸ்வி ஃபவுண்டேஷனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடுவதற்கு